Hi 11th students. ஸோ இன்னைக்கு வந்து 7th யூனிட் தெர்மோடைனமிக்ஸில் ப்ரீஃப் ஆன்சர் அது மட்டும் பார்க்கலாம். ஸ்டேட் ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபஸ்ட்டு லா தெர்மோடைனமிக்ஸோட ஃபஸ்ட்டு லா. இதில் கண்டென்ட்டை நல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு லா என்ன சொல்லுதுன்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் destroyed but may be converted from one form to another. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆற்றல் எனர்ஜியை வந்து ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. பட் இட் கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இன்னொரு விதமாக எப்படி கொடுத்துருக்காங்க, த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் ஸ்டேட்ஸ் தட். இது ரீயூசபிள். இது எழுதும் போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஆனால் படிக்கும்போது இதுதான் விஷயம். த டோட்டல் எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா ஃபுல்லாக இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிஸ்டம், சரௌண்டிங், இது இந்த ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா எடுத்துக்காட்டுக்கு வந்து தெர்மோ ஃப்ளாஸ்க்குன்னு கூட வச்சுக்கலாம். ஃப்ளாஸ்க்கு பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த ஃப்ளாஸ்க். ஐசோலேட்டட் அப்படின்னா வெளியில் உள்ள ஹீட்டோ கோல்டோ எதுவும் உள்ள அஃபெக்ட் பண்ணாது. ஐசோலேட் தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க அதை. ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு பொருள் இருக்கும், அதை வெளியில் உள்ள பொருளால் பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு அதை வச்சுருப்பாங்க. அதான் ஐசோலேட். ஸோ ஐசோலேட் ரிமைன் கான்ஸ்டன்ட் தோ இட் மே சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஸோ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். அது 10 இருந்தால் 10 தான் இருக்கும், 15 இருந்தால் 15 தான் இருக்கும் ஜூல். ஸோ டோட்டல் எனர்ஜி ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் தோ இருந்தாலும் இட் மே சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஸோ அது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மில் வரலாம். கெமிக்கல் கைனெட்டிக் எனர்ஜிலேருந்து கெமிக்கல் எனர்ஜியாக வரலாம். இந்த மாதிரி எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகலாம். இது இன்னொரு ஃபார்ம். அடுத்தது ஹெஸ்லா. ஹெஸ்லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன். ஹெஸ்லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன். முதல்ல ஹெஸ்லானா என்ன? இந்த என்தால்பி சேஞ்ச். என்தால்பி அப்படின்னா டெல் போட்டு டெல் போட்டு ஹெச் போடுவாங்க. என்தால்பி அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, டெல் போட்டு இந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறது டெல்லுமாங்க, டெல் போட்டு ஹெச் போடுவாங்க. சரி, ஹெஸ்லா. என்தால்பி சேஞ்ச் ஆஃப் எ ரியாக்ஷன். Enthalpy change of a reaction either at constant volume or constant pressure is the same. Enthalpy change of a reaction either at constant volume or constant pressure is the same. என்ன அர்த்தம்? ஒரு ரியாக்ஷனில் என்தால்பி சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூமாகவும் இருக்கும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷராகவும் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு சிஸ்டத்தில் என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் வால்யூமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி சேமாக மெயின்டைன் ஆகும். வெதர் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் எ சிங்கிள் ஆர் மல்டி ஸ்டெப்ஸ். அது ஒரு ஸ்டெப்பில் இல்லை நிறைய ஸ்டெப்பில் நடந்தாலும் enthalpy change of reaction either at constant volume or constant pressure is the same. இதுதான் ஹெஸ்லா. ஸோ என்தால்பி அப்படின்னா வர்ற கொஸ்டினில் டீட்டெயிலாக பார்த்தலாம். என்தால்பி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. கீழே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏ டு பி. இந்த டெல் ஹெச்எஃப் அப்படிங்கிறது என்தால்பி ஃபார்மேஷன் ஏ டு பி. இப்போ ஏ டு எக்ஸு, பி டு ஒய், இப்படி மல்டி ஸ்டெப்பில் நடந்தாலும் ஃபார்மேஷனுங்கிறது இதெல்லாம் சேர்ந்து தான். டெல் ஹெச்1, டெல் ஹெச்2, டெல் ஹெச்3, இந்த மூணு சேர்ந்து தான் ஃபார்மேஷன். அடுத்தது எக்ஸ்பிளைன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டம் இருக்குது. சிஸ்டம்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஒரு ஹீட்ரோ ஒரு ஃப்ரிட்ஜோ ஏதோ ஒன்று ஒரு சிஸ்டம். த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப்
mass of size or mass or size of the system. அந்த சிஸ்டத்துடைய அளவை பொறுத்து அந்த பண்பு இருக்காது. அளவு பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அளவு சிறுசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பேர் தான் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ த ப்ராப்பர்ட்டி that is the property that is independent of the mass or size of the system. அவ்வளோதான், இதுதான் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எடுத்துக்காட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஒரு டம்ளரில் தண்ணி வச்சாலும் அதே ரிஃப்ளெக்ஷன் தான் ஆகும். ஒரு பெரிய ஜாடியில் தண்ணி வச்சாலும் அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் தான் ஆகும். மாசு கூடினதுனால ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக அப்படிலாம் இல்லை. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன். அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ்: ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியாபெட்டிக் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ். ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். ஐசோதெர்மல் ப்ராசஸ், இட் இஸ் டிஃபைன் ஆஸ் ஒன் இன் விச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வேர்டு கொஞ்சம் கன்ஃபியூசபிளாக இருக்கும். நீங்கள் இது இல்லை விஷயம், நமக்கு விஷயம் இதுக்கு அடுத்தது வர்றது தான். எழுதும்போது இது எழுதலாம். த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டியூரிங் த சேஞ்ச் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட். அப்போ என்ன அர்த்தம்? ஐசோதெர்மல் ப்ராசஸில் வெப்பநிலை அப்படியே இருக்கும், சேமாக இருக்கும், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் அந்த சிஸ்டத்தில் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட், அதாவது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு இதில் லிக்யூடாக கொடுத்தீங்கன்னா அது கேஸாக மாறும், இல்லை கேஸாக கொடுத்தா அது லிக்யூடாக மாறும். அதான் ஸ்டேட்டு, ப்ராடக்டாக மாறுறது. ஆனால் அது இனிஷியல்லேருந்து ஃபைனலாக மாறுற வரைக்கும் டெம்பரேச்சர் மாறவே மாறாது, அப்படி தான் இருக்கும். அதான் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஐசோதெர்மலில் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. the temperature of the system remain constant during the change from its initial to final state. அடுத்தது adiabatic process. It is defined as in one which. இதெல்லாம் உங்களுக்கு அந்த வேர்டிங் டிஃப்ரெண்டாக இருந்தாலும் நமக்கு முக்கியமானது இதுதான். there is no change of heat between the system surrounding during operation. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். இப்போ நீங்கள் ஒரு டம்ளரில் சூடான தண்ணி வச்சு அதை ஒரு கோல்டான இடத்துல வச்சோம்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ கோல்டான இடத்துல உள்ள இடம் இந்த ஹீட்டை கம்மி பண்ணிடும். ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி கடைசியாக அந்த கோல்டு இருக்கிற ரூமு எவ்வளோ டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் வந்துடும். ஸோ அடியாபெட்டிக் ப்ராசஸ்ங்கிறது இதுதான். என்ன? தெர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். இப்போ இங்கே ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடந்தது, ஆனால் அடியாபெட்டிக் ப்ராசஸில் இப்படி எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. தெர் இஸ் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். தெர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது அடியாபெட்டிக் ப்ராசஸில். ஸோ மெயின் வேர்ட் அதான், தெர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். நெக்ஸ்ட்டு ஐசோபாரிக்னா என்ன? ஐசோபாரிக்னா த ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட் டூரிங் இட்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட். ஸோ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ யூ ஹாவ் டு கிளாரிஃபை இட். இப்போ இந்த ஐசோதெர்மலில் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஐசோபாரிக்கில் ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ரெண்டும் சேம் தான், பட் இங்கே டெம்பரேச்சர், இங்கே ப்ரெஷர். ரொம்ப ஈஸி. அடுத்தது அந்த ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னா அதான் ஒரு சிஸ்டத்தில் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட், அதாவது ஆரம்பத்தில் ஒரு பொருளாக இருக்கும், ஃபைனலாக வேற பொருளாக மாறும் அந்த சிஸ்டத்தில். அப்படி மாறும்போது கூட அந்த சிஸ்டத்தில் உள்ள ப்ரெஷர் மாறாது, ரிமைன் கான்ஸ்டன்ட். அதே தான் ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா the volume of system remains constant during its change from initial to final
ஸ்டேட். ஸோ ரொம்ப ஈஸி. இந்த இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஐசோகோரிக்னா வால்யூம், ஐசோகோரிக்னா வால்யூம், ஐசோகோரிக்னா வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அடியாபெட் ஐசோபாரிக்னா ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அடுத்தது ஐசோதெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நீங்கள் ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர், அடியாபெட்டிக்னா நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச், நோ heat exchange between system and surrounding during the operation. Isobaric na the pressure of the system remains constant during its change from initial state to final state. Next, question number 30. What is the usual definition of entropy? What is the unit of entropy? முதல்ல என்ட்ரோபி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டேர்மு கெமிஸ்ட்ரியில். என்ட்ரோபினா என்ன? இட் இஸ் எ தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், நிலை சார்புமாங்க தமிழில், ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்ன, அப்படின்னா என்னன்னா தட் இஸ் எ மெஷர் ஆஃப் த ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர்லினஸ் ஆஃப் த சிஸ்டம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. என்ட்ரோபி அப்படின்னா மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர்லினஸ் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டம் நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்தோடைய ரேண்டம்னஸ் அது வந்து எப்படி இருக்கும், அதோடைய ஒழுங்கின்மையை பற்றி பேசுறது தான் என்ட்ரோபி. அந்த சிஸ்டத்தை பொறுத்து நிறைய சிஸ்டம் இருக்கு. நம்ம சிஸ்டத்தை எடுத்துக்கலாம், நிறைய சிஸ்டம், ரூம் எடுத்துக்கலாம், அல்லது ஹில்ஸில் இருக்கிற ரூம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சிஸ்டம் எக்ஸாம்பிள் வந்து நிறைய சொல்லலாம். ஸோ என்ட்ரோபி ஆஃப் என்ட்ரோபி அப்படின்னா தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஃபங்க்ஷன், தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஃபங்க்ஷன் தட் இஸ் மெஷர் ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர்லினஸ் ஆஃப் த சிஸ்டம். ஒரு அமைப்போடைய ஒழுங்கின்மையை மெஷர் பண்ணுறதுக்கு, அதை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இண்டஸ்ட்ரியில் ரியாக்ஷன்லாம் அவங்க கரெக்டாக பண்ண முடியும். ஃபார் ரிவர்சபிள் சேஞ்ச் டேக்கிங் பிளேஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணால் அந்த சேஞ்ச் வந்து ரிவர்சிபிளாக நடக்கும். The change in entropy of the system is equal to heat energy absorbed or evolved by the system divided by constant temperature. இப்போ இந்த என்ட்ரோபி மாற்றம் அடைகிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, அது எவ்வளோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது இல்லை எவ்வளோ ஹீட்டை வெளிவிடுது, அதை பொறுத்து தான் அந்த என்ட்ரோபி சேஞ்ச் வந்து இருக்கும் அந்த சிஸ்டத்தில். இங்கே வந்து டெல் எஸ் சிஸ்டம் Q reversible by T, Q reversible by T, Q reversible by T. இதோட யூனிட் வந்து ஜூல் பெர் கெல்வின் சொல்லுவாங்க, ஜூல் பெர் கெல்வின். நெக்ஸ்ட் ஃபீஸபிலிட்டி, ப்ராடக்ட் ஃபீஸபிலிட்டி, ப்ராடக்ட் ஃபீஸபிலிட்டி பற்றி கேட்டிருக்கு. ஆஃப் ஏ ரியாக்ஷன் வென் ப்ராடக்ட் ஃபீஸபிலிட்டி அப்படின்னா ரியாக்ஷனுடைய தன்மையை பற்றி. இப்போ வந்து போத் டெல் ஹெச் அப்படின்னா என்தால்பி, டெல் எஸ் அப்படிங்கிறது என்ட்ரோபி. ரெண்டு பாசிட்டிவாக இருந்தா, அடுத்தது ரெண்டு நெகட்டிவாக இருந்தா, இப்போ டெல் ஹெச்எஸ் வந்து டிக்ரீஸ் ஆகி டெல் எஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தா ஸோ எப்படி இருக்கும் ரியாக்ஷன். ஸோ இதை பொறுத்து தான் இண்டஸ்ட்ரியில் அந்த ரியாக்ஷனுக்கு அவங்க வந்து பேராமீட்டர் செட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பொருள் ப்ரொடக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். சரி, இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ரியாக்ஷன் நாட் ஃபீஸிபிள், நடக்காது, அந்த ரியாக்ஷன் நடக்காது, ஃபீஸிபிள்னா நடக்காது. ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் நாட் ஃபீஸிபிள், நடக்காது. ஆனால் டெல்கேஜிஸை டிக்ரீஸ் பண்ணி, டெல்கேஜினா என்தால்பி, என்தால்பி டெல்எஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணனா ரியாக்ஷன் இஸ் ஃபீஸிபிள், ரியாக்ஷனை நடக்க வைக்கலாம். அடுத்தது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னா என்ன? the part of total energy of a system can be converted available for conversion into work. சிம்பிளாக சொல்லணும்னா the part of the total energy of a system that can be converted
ஒரு சிஸ்டத்தில் எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜியை நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். அதான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. த பார்ட் ஆஃப் டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஏ சிஸ்டம் தட் கேன் பி கன்வெர்டட். ஸோ அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் வந்து ஜின்னு சொல்லுவாங்க. இதோட ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். ஜி ஈக்குவல் டு ஹச் மைனஸ் ஜிஎஸ். இதில் ஹெச்ங்கிறது என்தால்பி, டி டெம்பரேச்சர், எஸ் என்ட்ரோபி. அதை எழுதணும் நீங்கள். சரி, நெக்ஸ்ட்டு. ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. அந்த பார்ட் ஆஃப் எ டோட்டல் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் தட் பி கன்வெர்டட். ஒரு சிஸ்டத்தில் ஒரு அமைப்பில் உள்ள எனர்ஜி எல்லாத்துலேயும் நம்மளால் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும் ஒர்த்தா. அடுத்தது என்தால்பி ஆஃப் கம்பஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, த சேஞ்ச் இஸ் என்தால்பி ஆஃப் எ சிஸ்டம் when 1 mole of the substance is completely burned in excess of air or oxygen. ஒரு சிஸ்டத்தில் என்தால்பியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, என்தால்பி அப்படின்னாலே ஹீட். த த சேஞ்ச் இன் என்தால்பி ஒரு சிஸ்டத்தில் சேஞ்ச் பண்ணணும்னா ஒன் மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸை, அந்த சிஸ்டத்தில் இருக்கிற சப்ஸ்டன்ஸை எக்ஸஸ் ஏரை வச்சு கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணிட்டோம்னா அதுதான் என்தால்பி ஆஃப் கம்பஷன். ஸோ இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா டெல் ஹைச்சின்னு வரும்னு நினைக்கிறேன். இது தப்பாக கொடுத்துருக்காங்க. டெல் ஹைச்சின்னு போடணும். டெல் ஹைச்சி. சரி, நெக்ஸ்ட்டு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, the amount of heat absorbed by 1 mole of substance in raising the temperature by 1 Kelvin. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா the amount of heat absorbed by 1 mole of substance in raising temperature by 1 Kelvin அப்படின்னா ஒரு கெல்வின் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போது, ஸோ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு ஆயில் எடுத்துக்கிடுங்களேன். அந்த ஆயிலில் 1 மோல் அப்படின்னா அதில் ஒரு சிறு பகுதி ஒரு கெல்வின் கொஞ்சம் சூடை ஏற்றும் போது அது எவ்வளவு ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு பாத்திரத்தில் ஆயில், ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், சேம் அளவு 100 ml 100 ml எடுத்துட்டு நம்ம ஹீட் பண்ணோம்னா ஆயிலில் ஹீட்டு ஒரு மாதிரி இருக்கும், வாட்டரில் ஹீட்டு ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ அந்த அளவு உள்ள அந்த மோல் டெம்பரேச்சரை எது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது இல்லையா, அது டிஃப்ரெண்ட். ஆயிலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வாட்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மோல் கான்செப்ட் ரொம்ப தெளிவாக தெரியணும். நம்ம லிக்யூடுன்னு சொல்லும்போது அதில் 100 ml எடுத்துரும். அந்த 100 ml இருக்கிற சின்ன இது மோல் அப்படிங்கிறது ரொம்ப சிறிய குவான்டிட்டி. அந்த அளவு ஒரு டிராப்லேயே கிட்டத்தட்ட 6.023 ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அது ஓகேயா. இதை வந்து எப்படி டினோட் பண்ணோம்னா சிஎம் பார்த்துக்கிடுங்க, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. அடுத்தது கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபுட். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கலோரிஃபிக் வேல்யூ? So the amount of heat produced in calories or joules when 1 gram of food is completely burned. சில ஃபுட்டு நமக்கு சூடுன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை பாருங்க. ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னா எவ்வளோ ஃபுட்டு எடுக்கிறோமோ அந்த ஃபுட்டு வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை கலோரிஸில் சொல்லுவாங்க அல்லது ஜூல். வென் 1 gram ஆஃப் ஃபுட் இஸ் கம்ப்ளீட்லி பர்ன். நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துப்போம், அதை வந்து 100 கிராமோ 200 கிராமோ சாப்பிடுவோம். அதில் 1 gram ஃபுட்டு எவ்வளோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதான் கலோரிஃபிக் வேல்யூ. நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா அந்த கலோரிஃபிக் வேல்யூ எழுதியிருப்பாங்க. அது சிஸ்டமே அப்படி தான். பயாலஜிக்கல் சிஸ்டம் வந்து ஃபுட்டு வந்து பர்ன் ஆகி அதுதான் கலோரிஃபிக் வேல்யூ, எனர்ஜி கொடுக்கும். அதனால தான் நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். கலோரிஃபிக் வேல்யூடைய யூனிட் ரொம்ப முக்கியம். கேலரி பெர் கிராம் அல்லது ஜூல் பெர் கிலோகிராம். கேலரி பெர் கிராம் அல்லது ஜூல் பெர் கிலோகிராம். என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
the change in enthalpy of a system when 1 gram equivalent of an acid is neutralized by 1 gram equivalent of a base. அதே மாதிரி வைஸ் வெர்சா இன் டைலூட் சொல்யூஷன். என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் அப்படின்னா ஒரு சிஸ்டத்தில் உள்ள என்தால்பியை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா 1 கிராம் ஆசிட்டை 1 கிராம் ஈக்குவலண்ட் பேஸு அல்லது 1 கிராம் ஈக்குவலண்ட் பேஸை 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆசிட்டால் சேர்த்தனா நியூட்ரலைசேஷன். என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் எடுத்துக்காட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெச் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் இட் கிவ்ஸ் டு H2O. ஸோ அதோடைய எனர்ஜி 57.32 கேஜ். கண்டிப்பாக ஆசிட்டையும் பேஸையும் மிக்ஸ் பண்ணும்போது ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். நார்மலாக நீங்கள் வாட்டரையும் ஆட் பண்ணால் ஒன்றும் ஆகாது. ஆனால் ஆசிட்டையும் பேஸ் அப்படின்னா இங்கே ஆசிட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு பேஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். எக்ஸோதெர்மிக்கும்பாங்க. 57.32 கேஜே. நெக்ஸ்ட்டு லேட்டிஸ் எனர்ஜி. வாட் இஸ் லேட்டிஸ் எனர்ஜி? The amount of energy required to completely separate 1 mole of solid ionic compound into gaseous constituent. ஸோ லேட்டிஸ் எனர்ஜி அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு சால்ட் கிறிஸ்டலில் இருக்கனால சால்ட் எடுத்துப்போம். அந்த சால்ட்டை கம்ப்ளீட்டாக கிராமில் சொல்லலை, மோல். கிராம் மாதிரி மோலுங்கிறது ஒரு யூனிட். கிராம் கிலோகிராம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மோலுங்கிறது ரொம்ப சின்னது, ரொம்ப 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 சின்னது. அந்த மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸை கேசியஸாக மாற்றுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் லேட்டிஸ் எனர்ஜி. ஸோ த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர் தேவை டு கம்ப்ளீட்லி செப்பரேட் 1 mole of solid ionic compound into gaseous constituent. What are the next? State and bath function. Give 2 example. வேரியபிள்னா மாறிலி. வேரியபிள்னா மாறிலி இல்லை, மாறக்கூடியது. PPT pressure, volume, temperature and numbers that are used to describe the state of the function are called state function. வேரியபிள்னு சொல்லுவோம். வேரியபிள்னா மாறக்கூடியது. ப்ரெஷர் வந்து ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சரு இதெல்லாம் வேரியபிள். அண்ட் நம்பர்ஸும் மாறக்கூடியது. இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷனை டிஸ்கிரைப் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்டேட் ஃபங்க்ஷன். எடுத்துக்காட்டுக்கு ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி அண்ட் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ கேட்கலாம், ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஸோ பார்த்துக்கிடுங்க. பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னா இது வந்து தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி of the system whose value depends on the path or manner by which the system goes from its initial to final state. ஸோ பாத் அப்படிங்கிறது தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி. இதோடைய வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அது எதை நோக்கி போயிட்டுருக்கு, இனிஷியல்லேருந்து ஃபைனல், ஆரம்பத்திலேருந்து முடிவில் அது எதை நோக்கி போயிட்டுருக்கு அதை பொறுத்து இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு ஒர்க்கு, அப்புறம் ஹீட். நெக்ஸ்ட் கெல்வின் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பற்றி கெல்வின் பிளாங்க் சொல்கிறாரு. இட் இஸ் இம்பாசிபிள் டு டேக் heat from a hotter reservoir and convert a cyclic process heat to a cooler reservoir. நல்லா கவனிச்சுங்க. இட் இஸ் இம்பாசிபிள். It is impossible to take heat from a hotter reservoir. சூடான இடத்துல இருக்கிற தண்ணி தேங்கி இருக்கிற இல்லை தண்ணி தேக்கி வச்சு இருக்கிற பகுதியிலேருந்து அந்த சூட்டை நம்ம எடுக்க முடியாது. அண்ட் கன்வெர்ட் எ சைக்கிளிக் ப்ராசஸ் ஹீட் டு எ கூலர் ரிசர்வாயர். கூலர் ரிசர்வாயருக்கு சைக்கிளும் நம்மளால் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்கிறாரு, ஹீட்டான ரிசர்வாயர் அப்படின்னா கிட்டத்தட்ட பெரிய அமைப்பு, ஒரு பெரிய டேம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அந்த ஹீட்டு அப்புறம் கூலாக இருக்கிற ஒரு ரிசர்வாயர். இப்போ இந்த ஹீட்டை அந்த
கூலர் ரிசர்வாயிருக்கு நம்மளால் கடத்த முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன், ஒரு கால்குலேஷன். The equilibrium constant of a reaction is 10. What will be the sign of del G? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா அது. வில் திஸ் ரியாக்ஷன் பி ஸ்பான்டேனியஸ்? இந்த ரியாக்ஷன் தொடர்ந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து 10. இப்போ நமக்கு வந்து டெல் ஜீரோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நல்ல ஞாபகம் இருக்கும். -2.303 RT log K ஈக்லிபிரியம். இதில் ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், T வந்து டெம்பரேச்சர். இது ஈக்குவேஷன். இதில் K ஈக்லிபிரியம் கொடுத்துட்டாங்க, அது எவ்வளவு 10. ஸோ நீங்கள் என்ன, இந்த லாக் K ஈக்லிபிரியத்துக்கு பதில் 10 போட்டிங்கன்னா லாக் 10ஓட வேல்யூ 1, லாக் 10ஓட வேல்யூ 1ன்னு வரும். ஸோ ஆர்டியெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் வரும். ஸோ தி ரியாக்ஷன் வில் பி ஸ்பான்டேனியஸ். ஆருக்கு வேல்யூ இருக்குது 8.013 இருக்குது, டீக்கு வேல்யூ இருக்குது. அதனால் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறத விட அது ரெண்டுமே பாசிட்டிவ் தான். இது ரெண்டுமே பாசிட்டிவ் தான். லாக் கே ஈக்குவலில் 10 போட்டிங்கன்னா லாக் 10ஓட வேல்யூ 1. ஸோ எல்லாமே பாசிட்டிவ். ஸோ இது நெகட்டிவ்னால நெகட்டிவ் வேல்யூ வரும்னு எழுதியிருக்காங்க. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் when a strong acid is neutralized by strong base. Enthalpy of neutralization is always constant when a strong acid is neutralized by strong base. ஸோ இதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி கேட்டிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு விளக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் பை ஸ்ட்ராங் பேஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு -5732 Kelvin kilojoule irrespective of which acid or base is used. ஸோ என்ன அர்த்தம், ஸ்ட்ராங் ஆசிட்டையும் ஸ்ட்ராங் பேஸையும் நியூட்ரலைஸ் பண்ணும்போது அதோட என்தால்பி நியூட்ரலைசேஷன் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும், மாறாது. எப்போதுமே என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் வந்து கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். அது ஸ்ட்ராங் ஆசிட்டாக இருந்தாலும் சரி, வீக் ஆசிட் பேஸாக இருந்தாலும் சரி. பிகாஸ் ஏன் ஸ்ட்ராங் ஆசிட் ஆர் ஸ்ட்ராங் பேஸ் மீன் இட் இஸ் கம்ப்ளீட்லி அயனைஸ்ட் இன் சொல்யூஷன் ஸ்டேட். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட்னா என்ன, ஸ்ட்ராங் பேஸ்னா என்னன்னா அயான் வந்து கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு இருக்கும். அதில் அயான்ஸ் அதிகமாக இருக்கும் பிரிஞ்சு. எடுத்துக்காட்டுக்கு பேஸில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க, ஆசிட்டில் வந்து ஸ்ட்ராங் ஆசிட்டுக்கு HCl கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸுங்கிறது கம்ப்ளீட் அயனைசேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ என்தால்பி எப்படி இருக்கும் பாருங்க, HCl ப்ளஸ் NaOH இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, NaCl ப்ளஸ் H2O ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று நைட்ரிக் ஆசிட் வச்சு கொடுத்துருக்காங்க, HNO3 ப்ளஸ் KOH, KNO3 ப்ளஸ் H2O. ரெண்டுத்துக்குமே என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் -57 தான். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒன்று எழுதுனா போதும் நெட்ரியா. அடுத்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம், இப்போ தேர்ட் லா. செகண்ட் லா வந்து கெல்வின் பிளாங்க் கான்ஸ்டன்ட். இப்போ தேர்ட் லா என்ன, the entropy of pure crystalline substance at absolute zero is 0. ஸோ கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்சஸ் படிக மாதிரி இருக்கு, அந்த கல்லுப்புன்னு சொல்லுவோன்னே அது எக்ஸாம்பிள் கிறிஸ்டலைன். பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ இஸ் 0. என்ட்ரோபி வந்து இந்த இடத்துல 0வாக இருக்கணும், அப்சல்யூட் ஜீரோங்கிற இடத்துல 0வாக இருக்கணும். அல்லது இட் இஸ் இம்பாசிபிள் டு லோவர் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு அப்சல்யூட் ஜீரோ இன் எ ஃபைனைட் நம்பர் ஸ்டெப். It is impossible to lower the temperature of an object to absolute zero in a finite number of steps. நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஆப்ஜெக்டோடைய லோயர் டெம்பரேச்சருக்கு மேலே அதை கொண்டு போகவே முடியாது, அதுக்கு மேலே அப்சல்யூட் ஜீரோக்கு அதை கொண்டு போகவே முடியாது.
ஸோ இதை மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும்னா இதான் கீழே கொடுத்துருக்காங்க. லிமிட் t to 0 s equal to 1. இதுதான் தேர்ட் லா. அடுத்து பான்ஹேபர் சைக்கிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் குளோரைடு. பான்ஹேபர் சைக்கிள் வேர்டு. பான்ஹேபர் சைக்கிள். ஸோ பான்ஹேபர் சைக்கிளில் ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் குளோரைடு நம்ம ஈஸியாக சொல்லியிருந்தோம். ஒரு ரியாக்ஷன் வந்து கால்சியம் குளோரைடு ஃபார்ம் ஆகணும்னா எவ்வளோ ஸ்டெப் நடக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கால்சியம்ங்கிறது சாலிட் பார்த்துருக்கோம், சுண்ணாம்பு சாலிட் திண்மமாக இருக்கும். குளோரின் அப்படிங்கிறது லிக்யூடில் எடுத்திருக்காங்க அங்கே, குளோரின் லிக்யூட். ஸோ இட் கிவ்ஸ் டு கால்சியம் கார்பைடு. இட் கிவ்ஸ் டு கால்சியம் கார்பைடு சாலிட். கால்சியம் கார்பைடுங்கிறது ஒரு நல்ல கறி மாதிரி இருக்கும். சரி, சப்ளிமேஷன் அப்படின்னா முதல்ல சப்ளிமேஷன் நடக்கு. கால்சியம் வந்து கால்சியமா சப்ளிமேஷன் அப்படின்னா கால்சியம் டு கால்சியம், கால்சியமாகவே இருக்குது, மெல்ல மெல்ல கரையுது. அயனைசேஷன் அப்படின்னா கால்சியம் வந்து 2 எலக்ட்ரானை கொடுத்துருது. வேப்பரைசேஷன் அப்படின்னா குளோரின் வந்து குளோரின் இதாக மாறுது, கேஸாக மாறுது, லிக்யூட்லேருந்து கேஸாக மாறுது. டிசோசியேஷன் அப்படின்னா குளோரின் 2Cl மைனஸாக பிரியும். எலக்ட்ரானிக் அஃபினிட்டி அப்படின்னா குளோரின் வந்து 2 எலக்ட்ரான், இந்த கால்சியம் 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு 2Cl மைனஸாக மாறுது. லாட்டிஸ் என்தால்பி கால்சியம் குளோரைடும் சேர்ந்து கால்சியம் குளோரைடாக மாறிடுது. ஸோ இதுதான் ஃபார்மேஷன். ஸோ டோட்டல் ஃபார்மேஷன் ஆஃப் என்தால்பி வேணும்னா இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஐடென்டிஃபை ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். ஸ்டேட்னா என்ன? ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்தால்பி, என்ட்ரோபி, டெம்பரேச்சர், ஃப்ரீ எனர்ஜி, இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷன் வந்து ஹீட்டு, ஒர்க்கு. அப்புறம் வேரியஸ் பாத் ஃபங்க்ஷன்னா உனக்கு தெரியும், ஹீட்லாம் ஒரு இடத்துல ஹீட் பண்ணோம்னா இன்னொரு இடத்துல அப்படியே வருது இல்லையா பாத், அதுக்கு ஒரு வழி இருக்கும். ஒர்க்கும் அப்படிதான், நம்ம எதை நோக்கி தள்ளுறோமோ அதை நோக்கி போகும். ஸோ அது பார்த்துக்கிடுங்க. பாத் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே நீங்கள் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அது. அடுத்தது செகண்ட் லா ஆஃப் இந்த வேரியஸ் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். முதல்ல என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். whenever a spontaneous process takes place, it accompanied by an increase in total entropy of the universe. தொடர்ந்து ஒரு ப்ராசஸ் நடக்கு அப்படின்னா அது கூட யூனிவர்ஸோடைய டோட்டல் எனர்ஜியும் சேர்ந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதான் என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். தொடர்ந்து ஒரு நிகழ்வு நடக்கும்போது இட் இஸ் accompanied by an increase in the total energy of the universe. யூனிவர்ஸில் உள்ள டோட்டல் எனர்ஜி அது கூட சேர்ந்து அந்த ரியாக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் இம்பாசிபிள் டு டேக் ஹீட் ஃப்ரம் எ ஹாட்டர் ரிசர்வாயர் அண்ட் கன்வெர்டட் இட் கம்ப்ளீட்லி இன்டு ஒர்க் பை எ cyclic process without transferring a part of heat to a cooler reservoir. ஆல்ரெடி சொன்னேன். It is impossible to take heat from a hotter reservoir and convert it completely into work by a cyclic process without transferring a part of heat to a cooler reservoir. So hot reservoir இருந்து cooler reservoirக்கு நம்ம ஹீட்டை cyclic process மூலமா நம்ம பண்ணாலும் அது ஹீட் லாஸ் இல்லாமல் பண்ண முடியாது. அதுதான் விஷயம். இது எஃபிஷியன்சி ஸ்டேட்மெண்ட். ஈவன் an ideal frictional engine cannot convert 100% of its input heat into work. ஸோ இது எஃபிஷியன்சியில் ரொம்ப முக்கியம். அதாவது சிம்பிளாக சொன்னால் நீங்கள் எவ்வளோ இப்போ வண்டி இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெட்ரோல் போட்டுறீங்களோ அவ்வளோத்துக்கும் உங்களுக்கு ஒர்க்கு நடக்காது, கொஞ்சம் லாஸ் நடக்கும். அந்த மாதிரி தான், அதான் எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி T1 minus T2 by T1 into 100 போட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியும். கண்டிப்பாக 100% நடக்காதனால லெஸ் தென் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். ஹீட் ஃப்ளோஸ்
spontaneously from hot object to cold object, and to get it flow in the opposite direction we have to spend some work. ஸோ கிளாசியஸ் என்ன சொல்றாருன்னா, ஹீட்டு எப்போதும் ஹீட்டான இடத்துல இருந்து கோல்டான இடத்துக்கு தான் போகும். ஆனா கோல்டான இடத்துல இருந்து ஹீட்டான இடத்துக்கு நகர்த்துனா நம்ம கொஞ்சம் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஸ்பான்டேனியஸ் தொடர் நிகழ்வு அப்படிம்பாங்க தமிழ்ல. அப்படின்னா என்ன? Spontaneous reaction. What are the conditions for spontaneity of a process? தொடர் நிகழ்வுனா என்ன? தொடர் ரியாக்ஷன், தொடர் வினை அது நடக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்? A reaction does not occur under the given set of conditions is called spontaneous reaction. A reaction that does not occur a reaction that does occur under the given set of condition. ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கு அப்படின்னா அதான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். செட் ஆஃப் கண்டிஷன்ல அந்த ரியாக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சூரியன் வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தான். சன்னு. The expansion of gas into evacuated bulb is a spontaneous process. The expansion of gas into a evacuated bulb is a spontaneous process. evacuated bulbல உள்ள கேஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகும். The reverse process, that is gathering of all molecules in one bulb, is not spontaneous. This is shows that process that occurs spontaneously in one direction cannot take place in opposite direction. Next, increase in randomness favor a spontaneous change. இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ரேண்டம்னஸ்னா மாலிகுல் நகர்றது தான், ஒரு ஆர்டரே இல்லாமல் நகர்றது தான் ரேண்டம்னஸ்மோ. அது வந்து இன்க்ரீஸாக இருந்ததுன்னா அது ஸ்பான்டேனியஸ் சேஞ்ச், தொடர் வினை வந்து நல்லா நடக்கும். அடுத்தது இஃப் என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ஏ ப்ராசஸ் நெகட்டிவ், அது டெல்கேஜ் அப்படின்னா ப்ராசஸ் வந்து எக்ஸோதெர்மிக்காக இருக்கும், அதே நேரத்தில் ஸ்பான்டேனியஸாக நடக்கும். ஸோ கண்டிஷன் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ரேண்டம்னஸும் ஃபேவராக இருக்குது ஸ்பான்டேனியஸுக்கு. என்தால்பி சேஞ்சு நெகட்டிவாக இருந்தால் ஸ்பான்டேனியஸாக நடக்கும், எக்ஸோதெர்மிக்காக இருக்கும். ஸோ வந்து டெல்கேஜ் வந்து நெகட்டிவாக இருக்கும், என்ட்ரோபி வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்பான்டேனியஸ் தொடர்ந்து நடக்கணும்னா கண்டிஷன் பார்த்துக்கிடுங்க. டெல்கேஜ் வந்து நெகட்டிவாக இருக்கணும், டெல்எஸ் என்ட்ரோபி வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அடுத்தது ஃப்ரீ எனர்ஜி நெகட்டிவாக இருக்கணும், ஜின்னு சொல்லுவோம்ல அது நெகட்டிவாக இருக்கும். அப்புறம் ஜியும் ஹெச்சும் நெகட்டிவ், எஸ் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். சரியா? சிம்பிளாக வேடிங்கில் நிறைய கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். திரும்ப ஸ்பான்டேனியஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இட் இஸ் ஏ இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா ஆரம்ப நிலைக்கே மறுபடியும் வரும், திரும்ப முடிவு நிலைக்கு போகும், மறுபடியும் ஆரம்ப. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து Na+OH மாறும், மறுபடியும் Na+OH சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடாக மாறும். இப்படி ப்ராடக்ட்டு ரியாக்டன்ட் ப்ராடக்ட், மறுபடியும் ப்ராடக்ட் ரியாக்டன்ட், அப்படி நடந்தால் தான் ரிவர்சிபிள். இப்போ ரியாக்டன்ட் ப்ராடக்ட் திரும்ப வராது, அது இதுதான் இர்ரிவர்சிபிள். ஸோ இதில் இந்த 7th பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் டெல்கேஜ் நெகட்டிவ்னு சொல்லிட்டேன், டெல்எஸ் பாசிட்டிவ். அதனால தான் அவங்க நெகட்டிவ்க்கு <0, பாசிட்டிவ்க்கு <0. ஃப்ரீ எனர்ஜி டெல்ஜி வந்து <0 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இன்டர்னல் எனர்ஜியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்டர்னல் எனர்ஜியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசன்ட் இன் த சிஸ்டம். ஸோ சிஸ்டத்தில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. நிறைய அமௌண்ட்டு சிஸ்டத்தில் நிறைய இருந்ததுன்னா நிறைய எனர்ஜி இருக்கும், கம்மியாக இருந்ததுன்னா கம்மியான எனர்ஜி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் இஸ் ஏ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பாத் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். இது எதை பொறுத்து இருக்கு? ஸ்டேட் வேரியபிளை பொறுத்து இருக்கு. ஸ்டேட் வேரியபிள் என்னெல்லாம்? டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் அண்ட்
number of molecule or atom of the system. Internal energy வந்து சேஞ்ச் வந்து எப்படி del u equal to u2 minus u1. ஸோ யூங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, u2ங்கிறது ஃபைனல் ஸ்டேட், u1ங்கிறது இனிஷியல் ஸ்டேட். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளோ சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சைக்கிளிக் ப்ராசஸில் நோ எனர்ஜி சேஞ்ச். சுற்றி ஒரே விதமாக நடந்ததுன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு மழை பெய்யறது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் தான். அப்புறம் இன்டர்னல் எனர்ஜி ஃபைனல் ஸ்டேட் லெஸ் தேன் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அப்படி இருந்ததுன்னா நெகட்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் மேக்ஸ் வச்சே பார்த்தீங்கன்னா u2ங்கிறது தான் ஃபைனல் ஸ்டேட், u1 தான் இனிஷியல் ஸ்டேட். இப்போ இந்த u2 கம்மியாக இருந்தது, லோவாக இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வேல்யூ எப்படி வரும், நெகட்டிவ்ல தான் வரும். அதுதான் லாஜிக், அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் எனர்ஜியுடைய கேரக்டரிஸ்டிக் இதுதான். நெக்ஸ்ட், how heat absorbed at a constant volume is measured using bomb calorimeter with a neat diagram. ஸோ பாம் கலோரிமீட்டரில் ஹீட் எப்படி அப்சர்வ் ஆகுது, கான்ஸ்டன்ட் வால்யூம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ அதை கேட்டிருக்காங்க. ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன் ஹீட் அப்சர்வ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் மெஷர் இன் ஏ பாம் கலோரிமீட்டர். ஒரு வேதி வினையில் அந்த அளவை வந்து மாற்றாம ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறத மெஷர் பண்ணுறதுக்கு பாம் கலோரிமீட்டர் யூஸ் பண்ணுது. ஸோ இதோடைய டிஸ்கிரிப்ஷன், அப்பாரடஸ், ப்ரொசீஜர் பார்க்கணும். இன்னர் வெசல் எப்படி இருக்கும், அண்ட் இட்ஸ் கவர் ஆல் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ராங் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. அந்த வெசல்லே அதோட கவர் எல்லாமே ஸ்ட்ராங் ஸ்டீல். அதோடைய கவர் ஃபிட்டட் டைட்லி டு த வெசல் பை மீன்ஸ் மெட்டல் லிட் அண்ட் ஸ்க்ரூஸ். A weighing amount of substance is taken in a platinum cup connected with electrical wire for striking and arc instantly to kindle combustion. The bomb is then tightly closed and pressurized with excess oxygen. The bomb is lowered in water which is placed inside the calorimeter. A stirrer placed in the bomb to stir water uniformly. The reaction started by striking the substance through electrical heating. ஸோ நீங்கள் இந்த வேர்டிங்க்கு எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் பாம் கலோரிமீட்டருக்கு. ஏன்னா இதில் உள்ள வேர்டை வச்சு இப்போ டயக்ராம் வச்சு சொன்னோன்னா உங்களுக்கு புரியும். ஸோ என்னென்னா, இந்த வெசல் வந்து ஸ்டீலால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த கவர் வந்து மெட்டல் லிட் ஸ்க்ரூவால் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பாம் கலோரிமீட்டர். ஸோ இந்த இன்சுலேட்டிங் ஜாக்கெட்டு, ஹீட்ரு, பக்கெட்டு, காயில், ஸ்டீல் பாம், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பாம் வந்து வாட்டரில் வச்சுருக்காங்க. இது வாட்டர், ப்ளூ கலரில் இருக்குது வாட்டர். இந்த பாம் இதுதான் பாம், இது காயில். ஸோ இது உள்ள ஒரு பீக்கர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா என்னன்னு பார்ப்போம். ஸோ த வெயிட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் இன் ஏ பிளாட்டினம் கப். ஸோ நமக்கு தேவையான சப்ஸ்டன்ஸை வெயிட் பண்ணி அந்த பிளாட்டினம் கப்பில் எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த இதை. ஸோ ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்காக ஆக்சிஜன் அதில் ஃபில் பண்ணிட்டாங்க. இதாக இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டத்தை எல்லாம் வந்து ஆக்சிஜன் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வாட்டரில் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலோரிமீட்டரை அதுக்குள்ளே வைக்கிறாங்க. கலோரிமீட்டரை ஸ்டிரரும் வைக்கிறாங்க. ஏன்னா வாட்டர் வந்து யூனிஃபார்மாக ஸ்டிர் பண்ணதுக்காக, கலக்கிறதுக்காக. இப்போ டியூரிங் பர்னிங் the exothermic heat generated inside the bomb raises the temperature of surrounding water bar. ஸோ வந்து ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். இது வெளியே வர்ற ஹீட்டு மூலிமா வாட்டரில் உள்ள டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். The temperature change can be measured accurately using Beckman thermometer. ஸோ இந்த சேஞ்சை வந்து இந்த தெர்மாமீட்டரில் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த பாம் calorimeter is sealed, its volume does not change, so that heat measurement in this case correspond to the heat of reaction at constant volume. அப்போ உங்களுக்கு தெரியும்,
ஸோ இந்த வால்யூம் இங்கே நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா சப்ஸ்டன்சஸ்ஸு பிளாட்டினம் இந்த கப்பில் எடுத்துக்கோங்க இல்லையா சப்ஸ்டன்ஸு அந்த வால்யூமை பொறுத்து தான் அந்த ஹீட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு weigh a sample of benzoic acid is placed in the palm. சரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இந்த பென்சாயிக் ஆசிடை இந்த பாம்பில் எடுத்துருக்காங்க. பிளாட்டின் கப்பில் எடுத்துட்டு எக்ஸஸ் ஆக்சிஜன் ஃபில் பண்ணி ஷீல் பண்ணியாச்சு. இதில் சீல் பண்ணிவிட்டு இக்னிஷன் இஸ் brought about electrically. ஸோ கரண்ட் கொடுத்து பர்ன் பண்ண வைக்காங்க, எரிய வைக்காங்க. டெம்பரேச்சர் நோட் பண்ணுது. வாட்டர் ஈக்குவலண்ட் ஆர் கலோரிமெட்ரி ஈக்குவலண்ட் ஆஃப் த calorimetry is known as standard value of enthalpy of combustion of benzoic acid. ஸோ இதில் இருந்து இந்த பென்சாயிக் ஆசிட்டோடைய என்தால்பி ஆஃப் கம்பஷன் வந்து கண்டுபிடிக்காங்க. -323 கிலோஜூல் பெர் மோல் அப்படின்னு. By knowing this value, the enthalpy combustion of any other substance is determined adopting the similar procedure using substance in place of benzoic acid. ஸோ இதில் இருந்து என்னென்னா நமக்கு என்ன என்தால்பி ஆஃப் கம்பஷன் வேணுமோ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை இதே மாதிரி பாம் கலோரிமீட்டரில் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான். என்தால்பி ஆஃப் கம்பஷன் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் த ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷனில் போட்டு கண்டுபிடிக்கலாம். இதுதான் அந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஸோ சிம்பிளாக சொன்னால் பாம் கலோரிமீட்டரில் நமக்கு எந்த என்தால்பி ஆஃப் கம்பஷன் கண்டுபிடிக்குமோ அந்த பொருளை அந்த பிளாட்டின கப்புன்னு சொல்லுவாங்க உள்ளே வச்சு இது இந்த பிளாட்டின கப்பில் காயில், அந்த காயில் வந்து எலக்ட்ரிசிட்டி ஒயரால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இது ஃபுல்லாகவே க்ளோஸில் இருக்கும். இதில் எக்ஸஸ் ஆக்சிஜன் ஃபில் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரிக் ஒயர் மூலிமா ஃபயர் பண்ணுறாங்க. ஃபயர் பண்ணும்போது எக்ஸோதெர்மிக் அதாவது ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது ஸ்டிரரு, அந்த ஹீட்டை வந்து எல்லா பக்கமும் சரிசமமாக கொண்டு போகிற யூஸ் பண்ணக்கூடியது. இந்த தெர்மாமீட்டரை வச்சு நம்ம ஹீட் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பொறுத்து என்தால்பி ஆஃப் கம்பஷனை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் யூஸிங் பாம் கலோரிமீட்டர். ஸோ பென்சாயிக் ஆசிட்டுக்கு இதில் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், என்தால்பி ஆஃப் கம்பஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம். -3000 சம்திங் இருந்தது. நெக்ஸ்ட்டு